படம் நல்லா வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான முயற்சி. எல்லாரும் கதை சாதாரண கதை தான், ஆனால் அந்த கதையை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்கன்னு தோணுது. எல்லாருடைய எஃபர்ட்ஸும் தெரியுது படத்தில். ஆமாம், அது ஆழ்கடலில் எடுக்கிறதுனால ஆழி அப்படிங்கிறது தான் கதையோட மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. அது பேஸ் பண்ணி எடுத்து கதையும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சரத் சார் முன்னாடி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலாக இருக்குது. ஒரு அப்பாவா எப்படி இருப்பாங்கங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. டைரக்டரும் நல்லா எடுத்திருக்கிறாரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரசூல் பூக்குடி சாரோடது. கதாநாயகர் வந்து நேரில் பார்க்கறத விட படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். ஈடு கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்மால் பட்ஜெட்டு, ஒரு 400 கோடி 500 கோடி பட்ஜெட் இல்லாமல் 1 கோடி 2 கோடியில் ஸ்மால் போட்லேயே முக்கால்வாசி முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நடிப்பு தான். சகத்துக்குமாக நடிப்பு வித்தியாசமாகுது, பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான கேரக்டர் இது வந்து அவங்க ஹேர் ஸ்டைலு எல்லாம் வித்தியாசமான கேரக்டர், பார்க்கலாம். முதல்ல லவ் ஸ்டோரியாக போச்சு. எதிர்பார்க்காத அளவுக்கு அவனை பழி வாங்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த பையன் நல்ல பையங்கிறமாக நம்மளை இவங்க அவனை பழி வாங்க நினைப்பாங்க. அவங்க வந்து இவங்க காப்பாற்றுவாங்க. இவங்க மனசு பார்க்கும்போது அவன் உயிர் இறந்து போய்ட்றான். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். டைட்டானிக் படம் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா ஆனால் அதிகபட்சம் கப்பல் சீன் தான் படத்தில். அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. அவர் கேரக்டர் ரோல் சொல்லவே வேணாம். ஒரு படத்தில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அதுக்கும் மேலே தான். லாஸ்ட்டில் சீன் கண் கலங்குற மாதிரி தான் சீனாக அழுகுற மாதிரி தான் ஒரு சீன் இருந்தது. அவர் அழுகுறா இல்லையே, நம்ம நேச்சுரலாக அழுகுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். உண்மையிலே படம் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். லவ் தான் படம். நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம், ஒருத்தவங்க லவ் பண்ணுறான்றது தான் படத்தை. அது எல்லாருமே யூஸ்வலாக நினைக்கிறது தானே. பெத்த தோமா எல்லோரும் நினைக்கிற விஷயம் தான் இந்த படத்துலையும் இருக்குது. லாஸ்ட்டில் அந்த பையனுக்கே யோசிச்சிருப்பார். ஆனால் அந்த சீனை அவன் செத்து போனோடனே அது அழுவுறதான் ரொம்ப நல்ல தீமில் இருக்குது. நல்லா ஒரு லைஃபுக்கு ஏற்ற ஒரு தீமில் இருக்குது. இந்த தப்பும் பண்ணக்கூடாது, திருந்தலான்னு ஒரு லைஃப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, படம் பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் லெவலே இல்லை, ஆனால் சூப்பராக இருக்குது. நல்லா புரியல. ஆமாம், கடலில் இருக்குது எல்லாமே எல்லா தீம்லேயும் காட்டியிருக்காங்க. ஒரு பையன் எப்படி வாழ்க்கையிலேருந்து எப்படி வந்திருக்கு அதெல்லாம் நல்லா காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா படம். அதே அப்படியே போகுதுண்ணா. ஆழின்னு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடு கான்செப்ட் தான். நல்லா இருக்குண்ணா படம். சரத்குமார் ஆக்டிங்கே வேற ஆக்டிங்ண்ணா. அவர்லாம் வேற லெவலு. நம்மளாம் சொல்ல முடியாது. அவர் ஆக்டிங்கே சூப்பர் ஆக்டிங் தான். டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். நடுவில் ஒரே போட்லேயே அடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஃபேமிலியாக பார்க்குற படம். ஃபேமிலியாக நினச்சி பார்க்கலாம். அடுத்து நடக்குமோன்னு பரபரப்போட படத்தை கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கும், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஒரு போட்டில் போகும்போது சலிப்பு தட்டுங்க. புரியல. ஃபுல்லாகவே போட்டில் போயிட்டு இருக்கும்போது சலிப்பு தட்டுங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது படம். சூப்பராக இருக்குது. சத்மபுரம் சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாக அவர் தான் வராது. ஃபேமிலியை தாராளமாக பார்க்கலாம். ஒரு அப்பம் பொண்ணு கதை பட் நல்லா சொல்லியிருக்காரு சார். ஆமாம், வித்தியாசமான ஒரு கதை. படம் பொண்ணை பற்றி வளர்க்குறாரு. ஒரு ஏழை பையன் லவ் பண்ணுறான், அவருக்கு பிடிக்கல. அதான் கதை. அதில் சார் கடல்லே காட்டுறாங்க. அதான் ஒன்று. மற்றபடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு கதை.